இந்தியாவின் முதல் பெண் புனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியும்? தியாகமும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு ஆன்மாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி காண்போம். புனிதர்களின் வரலாற்று பகுதியில் பார்ட் 6. 1910 ஆண்டு ஆகஸ்ட் 19 கேரளாவில் குடமலூரில் என்னும் ஊரில் பிறந்தார். ஆகஸ்ட் 27 குடமலூரில் புனித மேரி தேவாலயத்தில் ஞானஸ்தானம் வழங்கப்பட்டது. மதப்பணி செய்யும் எண்ணத்துடன் 17ஆம் வயதில் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ் சபையில் சேர்ந்தார். அப்போதுதான் அல்போன்சா என்றும் பெயரை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பு அவருடைய இயற்பெயர் அன்னம்மாள் முட்டத்து பாதத்து என்று அழைக்கப்பட்டிருந்தது. அவரது குழந்தை பருவத்தில் அவரது தாயார் இறந்து விட்டார். வாழ்க்கை முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். துன்பங்களை தரணியாக தாங்கினார். 1946ஆம் ஆண்டு ஜூலை 28 அவர் இறந்து விட்டார். அவரது இறப்புக்கு பின்பும் அவரது கல்லறையில் பிரார்த்தனைகள் செய்பவர்களுக்கு அதிசயங்கள் நிகழ்ந்தன. 2008 அக்டோபர் 12 போப் பெனடிக்ட் 16 அவர்கள் அல்போன்சாவை புனிதராக்கினார். இவரே இந்தியாவின் முதல் பெண் புனிதர். இன்று அவரது கல்லறை கேரளாவில் உள்ள பரணங்கானம் என்னும் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வணங்கப்படுகிறது. ஜூலை 28 அவரது விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.